வெல்கம் பேக் டு ஏமா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். நைட் 8:30க்கு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். பட் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் குளிச்சு முடிச்சு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ரெடி ஆகிட்டு அங்கே கிளம்பலாம். என்ன பண்ணுறது ட்ராயிங் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நாள் வந்து இங்கே மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் இங்கே விரவுக்கே எதுவுமே இல்லை. ஈரமாக இருக்கிற இந்த ஓலை மட்டை எல்லாமே எடுத்து பற்ற வச்சிட்ருக்கோம். அப்படியே புகையாக தான் வருது, இருந்தாலும் எரியுது. ஓகே, அப்படியே பொங்கல் வைப்போம். நாங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே நாங்கள் வந்து பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அங்கே வந்து அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால எங்களால் அடிக்கடிக்கு போக முடியாது. எப்பயுமே நாங்கள் வந்து பங்குனி உத்திரத்துக்கு தான் போவோம். பட் இந்த டைம் வந்து பங்குனி உத்திரத்துக்கு வந்து நாங்கள் லீவ் போட முடியாது. ஸோ பாப்பாவுக்கு எக்ஸாம் போயிட்டுருந்தது. ஸோ அதனால் எப்பயும் போகிறோம், ஒரு ட்ரிப்பாகவே நம்ம பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் பேச்சி அம்மன். ஸோ இங்கே வந்து முன்னாடி சீட்டெல்லாம் போட்டு அது கட்டலான்ட்டு இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியும் அது வந்து சீட்டெல்லாம் போட்டு கட்டி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா நல்லா அங்கே மழை வந்து ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சிருந்தது. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓலை எல்லாம் வச்சு தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். அதுக்கப்புறம் நான் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமானம் எல்லாமே நான் இங்கே ஒசூர்லேருந்தே வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போய் நம்ம எங்கேயும் தேட முடியாது அப்படின்றதுனால இங்கேயே எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பூஜை பண்ணலாம். இருந்தாலும் அங்கே ஒரு பூசாரி இருக்கார். ஸோ அவரை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து பூஜைக்கு எல்லாமே பண்ண வைப்போம். ஸோ அவரும் வந்து எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தருவார். அதனால் எப்பயுமே வருஷம் போகும்போது அவரை தான் கூப்பிடுவோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டு பாப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பிரித்து அங்கே போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு முன்னாடியே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே எல்லாம் அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போகும்போதும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவோம். ஸோ நான் பொங்கல் வைக்கிற வரைக்கும் அவரும் வெயிட் பண்ணார். ஸோ ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சு. குலதெய்வன்றது நம்ம வந்து காலங்காலமாக வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு தான் வந்துட்ருக்கோம். ஸோ குலதெய்வன்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த சாமி மட்டும்தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் செஞ்சது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு தான் நாங்கள் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் பொங்கலோடு முடிச்சிட்டோம். ஏன்னா இது சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அங்கே பக்கத்தில் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டு காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பேலஸுங்க? பத்மநாபன் பேலஸா? ஓகே, பத்மநாபன் பேலஸ் வந்திருக்கோம். ஸோ பேலஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பேலஸ் தான். ஸோ இதுக்கு உள்ளார வந்து போய் பார்க்கலாம் வாங்க. 2 பேரும் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இதுதான் பத்மநாபன் பேலஸ்ஸு. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த கேரளாலெல்லாம் வீடுங்க இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது.
அது உள்ளாரெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்கள் வந்து பத்மநாபன் பேலஸ் உள்ளார அந்த ராஜாக்கள் வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களோட ஃபோட்டோஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9 to ஆஃப்டர்நூன் 1 தான். அதுக்கப்புறம் 1 to 2 பிரேக்கு. அந்த டைமில் வந்து உள்ளார விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் 2 தான் போகணும். 1 போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 உள்ளார வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா 2 போகிறதுக்காக வெயிட்டிங்கில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாரையுமே விட மாட்டாங்க. உள்ளார யார் இருந்தாலுமே வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த பேலஸுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த காலத்து வீடு மாதிரி கேரளாவில் இருக்கிற ஹவுஸ் மாதிரியே இது வந்து இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த பேலஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸு தக்கலைன்ற ஊரில் தான் இருக்குது இந்த பேலஸு. நீங்களும் வேணும்னா விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து நான் ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு மேஜிக் விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேஜிக் விளக்கு எப்படி எரியுது, அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விளக்கு, மாய விளக்கு. அது மட்டும் இல்லாமல் அற்புத விளக்குன்னு சொன்னாங்க. இதோட மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஆயில் ஊற்றக்கூடாது. இங்கேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் இதோட மேஜிக் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து தண்ணி தான் ஊற்றுறேன், ஆயில் ஊற்றலை. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க காமிக்கும் போது வந்து தண்ணி தான் ஊற்றியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஊற்றுறேன். இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இங்கே இருக்கா. இப்போ பாருங்கள் தண்ணி வரவே இல்லை. தண்ணி வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வரும். இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். நான் வந்து ஆயில் இங்கே ஊற்றிட்டோன்னா ஆயில் வெளியே வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரி போடணும். இங்கே திரி போட்டு தான் நம்ம வந்து விளக்கு பற்ற வைக்கணும். ஸோ நான் இன்னும் அது வந்து பற்ற வைக்கல. இப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees தான். இன்னும் இதுக்கு மேலே டிசைன் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து 150 இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப லாங்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒசூர் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இது தாங்குமா அப்படின்னு டவுட்டில் தான் நான் வந்து இதுவே போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க காட்டின மேஜிக்லேயே நான் வந்து வேணான்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கை பார்த்த உடனே நான் வந்து வாங்கிட்டேன். அதனால தான் இப்போ வந்து இதை நம்ம பற்ற வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எரியுது அப்படின்னு. இந்த விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பூஜை ரூமே நல்லா பிரகாசமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.